அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். கான்டாக்ட் 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாளை கேடிசி நகர்ல ஒரு கொலை நடைபெறுது. கொலை நடந்த சிறிது நேரத்திலேயே கொலை செய்த சுர்ஜித் என்ற ஒரு 24-25 வயது இளைஞர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்துல போய் கத்தியுடன் சரண்டர் ஆகுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னன்னா இந்த மாதிரி வேற சாதியினரு எங்க அக்காவை காதல் பண்றாங்க. நான் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால எங்க அக்காவை காதல் பண்ணணும்னா நான் கொலை பண்ணிட்டேன். சுர்ஜித் நிப்பாட்டுறாரு. அவர் கூட இருசக்கர வாகனத்துல ஏறுறாரு. ஏறி நேர கேடிசி நகர்ல அதே பகுதியில் இருக்க அவர் வீட்டுக்கிட்ட போறாரு. வீட்டுக்கிட்ட போய் பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அந்த வண்டியில அவர் கையில வச்சிருந்த வத்தல் பொடியை எடுத்து அவர் கண்ணில் தூவிடுறாரு. தூவிட்டு அவரு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்றதுக்குள்ள அருவா வச்சிருக்காரு. எடுத்து சரமரியா வெட்டுறாரு. வெட்டவுன்னு அங்கேயே சரிஞ்சிடுறாரு. கவின் குடும்பத்தினர் யாருமே போஸ்ட்மார்டம் பண்ண இடத்துக்கு போகவே இல்லை. இவங்க உடலை வாங்கவே தயாரா இல்லை. அப்போதான் விஷயம் அவங்க தாயார் கதறாங்க. ஊடகங்கள் வந்துருச்சு. அப்பதான் சொல்றாங்க, பொண்ணு கூப்பிட்டு தான் நாங்க வந்தோம், வர சொல்லி என் பையனை கொண்டுட்டாங்க. சாலை மறியலுக்கு பிறகுதான் குற்றவாளியோட புகைப்படத்தை பப்ளிஷ் பண்றாங்க. இப்ப வேற ஒரு நபரா இருந்தா குற்றவாளி படம், அவன் குடும்பத்தினர் படம், அவன் அங்காளி பங்காளி படங்கள்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்பா அம்மா படம் ஆமா, இந்த தேதி வரைக்கும் இத்தனைக்கு பார்த்தா தாய் தந்தை இருவருமே பப்ளிக் சர்வீஸ். இதுல ஒரு சின்ன விஷயம் போதும். நேற்று அவர் சொன்னாரு 3 மணிக்கு டிஎஸ்பி 64 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போது 24 மணி நேரம் ஆக போகுது. தற்போது அவர்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. உறுதியா அவங்க 2 பேரும் கைது செய்யப்படுவாங்க. இந்த கொலையில இந்த அப்பா அம்மா போலீஸ் தம்பதியினர் 2 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் வழக்கு. அவர்கள் கைது செய்யப்படுவது உறுதி. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை பாளையங்கோட்டையில் நடந்திருக்கு. படுகொலை செய்யப்பட்டவர் கவின். அவர் ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை பார்க்குறாரு. மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. இந்த கொலையை செய்தவர் சுர்ஜித்னு பேரு. தன்னுடைய அக்காவை காதலித்ததன் காரணமாக இந்த படுகொலையை செஞ்சேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இந்த ஆணவ படுகொலை மாறி இருக்கு. இந்த படுகொலைக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, தற்போது ஸ்டேட்டஸ் எப்படி போயிட்டு இருக்கு, பாடியை கூட வாங்கல, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா? கடந்த ஞாயிறு 27ஆம் தேதி அன்று பாளையன்னுவாங்க, அதான் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பக்கத்துல இருக்க அஷ்டலட்சுமி நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த அஷ்டலட்சுமி நகர்ல இருக்க ஒரு தனியார் சித்த மருத்துவம் அண்டு பிசியோதெரப்பி அந்த மருத்துவமனைக்கு வராங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க கேடிசி நகர், பாளை கேடிசி நகரில் ஒரு கொலை நடைபெறுது. இந்த கொலைக்கு பின்னணி என்ன அப்படின்னு, கொலை நடந்த சிறிது நேரத்திலேயே கொலை செய்த சுர்ஜித் என்ற ஒரு 24-25 வயது இளைஞர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் போய் கத்தியுடன் சரண்டர் ஆகுறாரு. இருசக்கர வாகனத்தில் போய் நிப்பாட்டிட்டு கத்தியுடன் சரண்டர் ஆகுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னன்னா இந்த மாதிரி வேற சாதியினரு எங்க அக்காவை காதல் பண்றாங்க. நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால எங்க அக்காவை காதல் பண்ணணும்னா நான் கொலை பண்ணிட்டேன். அப்போ யாரை கொலை பண்ணணும்? அப்போ இந்த டைம்ல தேடுறாங்க. கவின் செல்வ கணேஷ், வயது 27-28 இந்த வயசுக்குள்ள இருக்கும். அவர் யாரு அப்படின்னா, அவரோட பின்னணியை பார்த்தா, அதாவது தூத்துக்குடி மாவட்டம், அதாவது ஏரல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஏரல் பக்கத்துல இருக்க ஆறுமுக மங்கலத்தை சார்ந்தவர் தான் பூர்வீகமாக கொண்டவங்க தான் செல்லதுரைன்னு பேர். அந்த செல்லதுரையோட பேரன் தான் இந்த கவின் செல்வ கணேஷ். அவருக்கு 2 பேரன். அதாவது செல்லதுரை அப்படின்றவர் யார் முதல்ல அப்படின்னா, அவரு 30 ஆண்டுகளா அந்த பகுதியில ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. 15 ஆண்டுகளா அவர் விவசாய அணியில பொறுப்பு வகிச்சிருந்திருக்காரு. மாவட்ட விவசாய அணியில பொறுப்பு வகிச்சிருந்திருக்காரு. ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர். அவருடைய குடும்பம். அவருடைய மகன் பார்த்தா சந்திரசேகர், இந்த கொலை செய்யப்பட்டு இறந்த
கவினுடைய அப்பா. கவினுடைய தந்தை பேரு சந்திரசேகர். அவர் வந்து ஒரு முழு நேர விவசாயம் பண்ணிக்கிட்டு வீட்டை பழையம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி, அதாவது அந்த இறந்து போன கவினோட தாயார் வந்து தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு அவங்க அரசு பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. அவர் கவினுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து சென்னையில், அவர் பேர் செல்வன் ஏதோ ஒரு பேர் வரும், நினைவு சரியானா. அவர் வந்து சென்னையில் வந்து அவரும் படித்து முடிச்சுட்டு அவரும் தற்போது பணியில் இருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி கவின் வந்து ஒரு மென் பொறியாளர். அவர் வந்து துறைப்பாக்கத்தில் இருக்க ஒரு மென்பொறி நிறுவனத்தில் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா சம்பளத்தில் நல்ல வேலையில் இருக்கிறார். இவர்கள் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வசிச்சிருக்காங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம், அங்கே இவங்க வசிக்கும் போது அந்த பகுதியில் அப்போது வசிச்ச சரவணன் கிருஷ்ணகுமாரின்ற தம்பதி வந்து அங்கே வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பெரிய பொண்ணு சுபாஷினின்ற அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 26-27 வயசு. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு, இளைய மகன் ஒருத்தர் இருக்காரு, சுர்ஜித், வயது 24-25. இதுல இந்த சரவணன் யாருன்னு கேட்டா அவர் வந்து காவல்துறையிலே பணி செய்யறாரு. தற்போது ராஜபாளையம் பெட்டாலியன் 9ல வந்து அவர் சார்பு ஆய்வாளராக இருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி வந்து மணிமுத்தாறு பெட்டாலியன் 11ல வந்து அவங்க சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. இவங்க வந்து முன்னாடியே அந்த பகுதியில் வசிக்கிறாங்க. போலீஸ் குடும்பம். அதாவது இவங்க 2 பேரோட வயசையும் இந்த பசங்களோட வயசையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க காவலரா பணிக்கு சேர்ந்திருப்பாங்க இருவருமே. காவலர், முதல்நிலை காவலரா வந்து இன்னைக்கு சார்பு ஆய்வாளரா, என் நினைவு சரியா இருந்தா ஒரு 25 ஆண்டுகள் பப்ளிக் சர்வீஸ்ல காவல் பணியில இருவரும் வேலை செய்து இப்ப சப் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காங்க. மேபி இன்ஸ்பெக்டர் ஆகலாம், இல்ல இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகள்ல அவங்க ஓய்வு பெறலாம். அப்போ 1/4 நூற்றாண்டு காலம் காவல் பணியில அந்த மாவட்டத்திலே இருந்திருக்காங்க. அப்ப அந்த மாவட்டத்துல உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அது ஒரு விஷயம். அதுவும் தென் மாவட்டம், ஒண்ணு விருதுநகர், இன்னொன்னு திருநெல்வேலி. ஆமா, பக்கத்து மாவட்டங்கள். ஆமா. இந்த நிலையில அந்த இவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆதிக்க சாதியினர், அந்த வார்த்தையே வந்து தவறான வார்த்தை, அது புழைக்கப்படுது. ஆதிக்க சாதியினர். என்ன ஆதிக்க சாதியினர்? ஆதிக்க சாதியினர் அவர்கள் வந்து யாரு? இந்த காவலர் குடும்பம் வந்து ஆதிக்க சாதியினர். அந்த ஆசிரியர் குடும்பம் அவர்கள் வந்து பட்டியல் இனம்ன்ற, அந்த பட்டியல் இனம்ன்றத பெருசு, பட்டியல் இனம்ன்றது பெருசு. அது பட்டியல் இனத்துல யார் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். இவர்களுடைய அவர்கள் எந்த வகையிலையும் வசதி குறைந்தவர்கள் அல்ல, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். அவங்க வந்து இவங்களோட கொஞ்சம் மேலவே இருக்கிறாங்க. இவங்க ஒரு கட்டத்துல இந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியினர் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாளையில வந்து கேடிசி நகர்ல சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு அங்க வராங்க. இவங்க அங்க வந்தோடனே பசங்க அங்க கல்லூரி படிப்பை தொடங்குது. இதுக்கு முன்னாடி அங்க ஸ்கூல் படிக்கும் போது அந்த சந்திரசேகர் தமிழ்ச்செல்வியோட மகன் கவின் என்ன பண்றாரு, இந்த சரவணன் கிருஷ்ணகுமாரியோட மகள் சுபாஷினி கூட 11ஆம் வகுப்புல இருந்து இவங்க வந்து பழகுறாங்க. 11ஆம் வகுப்புல இருந்து பழகிட்டு அவங்களும் தூத்துக்குடிக்கு மெயினுக்கு வந்துடுறாங்க. கிராமத்துல இருந்து ஆறுமுகமங்கலத்துல இருந்து தூத்துக்குடி வந்துடுறாங்க. இவங்களும் வந்து அங்க இருந்து பாளையங்கோட்டை வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அப்பத்துல இருந்து இவங்க நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு. நட்பு காதலா மாறுது. அப்படியே இருக்கும்போது அடுத்த ஜெனரேஷன் அவங்க வரும்போது பலர் என்ன சொல்றாங்க, சித்த மருத்துவர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அந்த பெண்ணை வந்து சித்த மருத்துவம் பண்றாங்கன்னா, சித்த மருத்துவம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அவங்க வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவங்க வந்து பிசியோதெரபிஸ்டா போனதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே, பிசியோதெரபிஸ்டா இருக்காங்க. அதாவது அங்க இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில அங்க வந்து அவங்க வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் துறைப்பாக்கத்துல சென்னையில வேலை பார்த்தாலும் ஒரு அடிக்கடி ஊருக்கு போகும்போது வரும்போது காதலியை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, மணிக்கணக்கா போன்ல பேசுவாங்க. எல்லா குடிகாரனுக்கும் ஒரே பிளாஷ்பேக், எல்லா காதலனுக்கும் ஒரே பிளாஷ்பேக். காதலிக்கிட்ட போன்ல பேசுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இதுதான் மணிக்கணக்கா போன்ல பேசுவாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வாரத்துல 2 நாள் லீவ்ல இருக்கோ உடனே ஊருக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பைக் எடுத்துட்டு வந்து இவங்க பார்ப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குற்றவாளி ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலத்துல சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருக்கு உடல் நல சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, சரி தன்னோட காதலியை பாக்குறதுக்கு உங்களுக்கு கை கால் வலியா, வாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வாங்க, நான் கூட்டு போறேன்னு இப்படி இருசக்கர வாகனத்துல வந்து பார்க்கும்போது நான் சொல்லி அவர் கேட்கல, அதனால நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நடுவுல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல வந்து மருத்துவமனையில அவங்க தாத்தா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்னன்னா
ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அவங்க செல்லதுரைன்றவர் கீழே வந்து அவருக்கு அடிபட்டுருச்சு. ஓகே. அடிபட்ட உடனே அவங்களால நடக்க முடியல முதுமையின் காரணமா. அப்போ திருச்செந்தூர்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்போ இவரு எதாச்சும் இந்த விஷயத்துக்காக ஊருக்கு வந்து அவங்க தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது வர்றது பார்த்துக்கிறதுக்கு இப்படி இருக்கிறார், அங்க வந்திருக்காரு. இப்போ நீங்க சொன்னீங்க மென்பொறியாளர் சில நேரத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோமா கூட இருக்கும். அந்த மாதிரி எங்க இருந்தாலும் அவங்களோட பணியை இத்தனை மணி நேரம் பண்ணினா ஒரு லேப்டாப் போதும் அவங்களுக்கு. அப்போ அவங்க பணியை செய்து கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல அதாவது அவர் நிறுவனத்துல ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்குறாருன்னா அந்த பெரிய நிறுவனத்துக்கு உண்டான படிப்பும் அதுக்கு உண்டான திறமையும் அங்க இருக்கனாலதான் நீங்க சொன்ன மாதிரி பட்டியல் சமூகத்திலிருந்து அவர் வந்தாலும் அவருடைய திறமையின் அடிப்படையில் அவங்க பெற்றோர்கள் வந்து அவரை கல்வியை கொடுத்து அவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. காதலிக்கிறது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா இவர் அங்க போய் பார்க்க போறாரு. இவரு இதற்கு நான் மத்தியில இந்த பெண் வந்து இவங்க தாத்தா இப்படி ஆயிருக்காருன்னு கேள்விப்பட்டு எப்படியும் பரிமாற்றங்கள் தொலைபேசி பரிமாற்றம் உடனே என்ன பண்றாங்க, நீ தாத்தாவை கூட்டிட்டு வா, நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், நான் தாத்தாவை ட்ரீட்மெண்ட் பண்றேன், இங்க வான்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்றாரு, கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவருடைய தாயார், இவங்க தாத்தா, இவங்க தம்பி, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வர்றாரு. அதான் மாமா, அவரை கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றாங்க. இந்த வந்த விஷயம் இவன் எப்ப வரான், வந்தா நம்ம அக்காவை பார்க்கறான், இதெல்லாம் வந்து படிச்சுட்டு வேலைக்கே போகாம அங்க இருக்கிற அந்த சுர்ஜித்ன்ற இளைஞருக்கு என்ன வேலை, அப்பா வேலைக்கு போயிடுவாரு, அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க, அக்காவும் வேலைக்கு போயிடுது. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஒரு பைக், பொதுவா காவலர் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த பைக் எடுத்து சுத்திட்டு வருவாங்க. கேட்டா அம்மா போலீஸ் அப்பா போலீஸ். ஒருத்தர் போலீஸா இருந்தாவே பசங்க ஒரு வேற லெவலு. இதுல 2 பேர் போது அப்ப அந்த சொல்லவா வேணும். அப்படியே சுத்தி வரும்போது இவன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அந்த ஊர்ல ஒரு ஸ்பை இவங்களுக்கு இல்லாமையா இருக்கும், இவங்களும் அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க தான், அவன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அப்ப ஊர்ல இருந்து வந்தானா அக்காவை பார்க்க வருவான். அப்ப அக்காவை பார்க்க வருவானா இங்க காத்திருக்காப்ல. அதே மாதிரி குடும்பத்தோட வர்றாரு. உடனே வந்தோடனே ட்ரீட்மெண்ட் கொண்டு போறாங்க. அந்த டைம்ல போன் பண்றாரு. யாரு, சுர்ஜித் வந்து கவினுக்கு போன் பண்றாரு. போன் பண்ணிட்டு அப்பா அம்மா 2 பேரும் லீவ்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும் வான்றாரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டேற, வா பேசலாம், ஒரு பேசி முடிச்சிடலாம். அப்ப கவின் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல போயிருப்பாரு, சரி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பக்கத்து தெருவுல தான் வீடு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க மருத்துவமனைக்குள்ள அம்மாவும் தாத்தாவும் உள்ள போறாங்க. வான்னு கூப்பிடுறாங்க. நீங்க போங்க போங்க வரேன்னு சொல்லிட்டு, நீங்க போங்கம்மா வந்துறேன்னு சொல்லிட்டு சுர்ஜித் வந்து நிப்பாடுறாரு. அவர் கூட இருசக்கர வாகனத்துல ஏறுறாரு. ஏறி நேர கேடிசி நகர்ல அதே பகுதியில் இருக்க அவர் வீட்டுக்கிட்ட போறாரு. வீட்டுக்கிட்ட போய் பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. போகும்போதே உன்னை எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கோம், நீங்க வேற ஆளு நாங்க வேற, அதெல்லாம் கிடையாது, நான் அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அங்க போறாங்க. அடுத்த செகண்டு போய் பார்க்குறாரு, வீடு பூட்டி இருக்கு. என்ன உங்க அப்பா அம்மா 2 பேரும் வீடு பூட்டி இருக்கு, வீட்டுல இருக்காங்கன்னு சொன்ன ஞாயிற்றுக்கிழமை வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு கூட, ஏன்னா நான் இவ்வளவு தூரம் சொன்னா கேட்க மாட்டேன், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி டக்குன்னு, அதாவது அங்க அந்த ஊரை பழக்கத்து படிக்கனா வத்தல் பொடின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து மிளகா பொடிம்போம், வத்தல் பொடி. அப்போ அந்த வண்டியில அவர் கையில வச்சிருந்த வத்தல் பொடியை எடுத்து அவர் கண்ணில் தூவிடுறாரு. தூவிட்டு அவரு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்றதுக்குள்ள கையில இருந்து ஒரு பெரிய ஆயுதத்தை, வண்டியில இருந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்து, அருவா வச்சிருக்காரு, எடுத்து சரமரியா வெட்டுறாரு. வெட்ட உடனே அங்கேயே சரிஞ்சிடுறாரு. சரிஞ்ச உடனே அந்த பகுதி ஒரு சின்ன ரோடு, ஒரு கார் போற அளவுக்கு ரோடு, லைனா பக்கத்துக்குள்ளதான் வீடுகள் இருக்கு. எந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியே வராத ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு 2:30-3 மணி நேரத்துல எல்லாம் அடங்கி போயிருக்க ஒரு நேரத்துல அப்படியே வண்டி எடுத்து நேரா போறாரு. இவங்க போய் அங்க காவல் நிலையத்துல போய் சரண்டர் ஆகுறாரு. அந்த நேரத்துல இவங்க ஓடியாந்து பாக்குறாங்க. ஐயோ போனாரே, ஆளை காணமே, போன் பண்றாங்க, போன் போகல, ஒண்ணுமே காணோம். அவங்க தாயார் ஓடியாந்து, அவங்க தம்பி எல்லாரும் ஓடியாந்து பாக்குறாங்க. இவங்க வீட்டுக்கிட்ட தான் அவங்க தம்பி தானே கூட்டிட்டு போனான்னு அதுக்குள்ள கொலை பண்ணிட்டாங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இதுல ஒரு விஷயம், உடனே பாளையங்கோட்டையில அவர் பேர்ல முதல்ல 4 பிரிவுல வழக்கு பதிவு செய்யறாங்க சுர்ஜித் மேல. அதாவது BNS ஆக்ட் 296 செக்ஷன் பி, அதுக்கப்புறம் அண்டர் செக்ஷன் பி, அதுக்கப்புறம் 103 அண்டர் செக்ஷன் 1. BNS என்னன்னா 106னா தூண்டி விடுதல் அப்படின்றதுல, அதுக்கப்புறம் 49 BNS, அப்புறம் வந்து 3/1 RS செக்ஷனு, நிறைய செக்ஷன்கள் இருக்கு. அதுல இவங்க என்ன பண்றாங்க, முதல் அவர் மேல வந்து அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி POA PCR ஆக்ட், ஆமா PCR அட்ராசிட்டின்னு போடுறாங்க. அதை பதிவு செஞ்சு SC/ST ஆக்ட் அதை பதிவு செய்யறாங்க. பதிவு செய்த 2015 அந்த செக்ஷன்ல பதிவு செய்த உடனே அவரை சரண்டர் பண்ணிட்டு இவரை உடனே உடல்
உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனை கொண்டு போயிட்டு அங்கே வச்சு உடற்கூறு ஆய்வு முடிஞ்சிருச்சு. ஆனால் இவர்கள் யாருமே வந்து கவின் குடும்பத்தினர் யாருமே வந்து உடற்கூறு ஆய்வு செய்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துக்கு போகவே இல்லை. இவங்க உடலை வாங்கவே தயாரா இல்லை. முதல் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்போதான் விஷயம் அவங்க தாயார் கதறாங்க, ஊடகங்கள் வந்துருச்சு. அப்பதான் சொல்லுவாங்க, அவங்க தாய் தந்தை அந்த பொண்ணு கூப்பிட்டு தான் நாங்க வந்தோம், இந்த கூப்பிட்டதுனாலதானே நாங்க வந்தோம், வர சொல்லி என் பையனை கொண்டுட்டாங்க, இதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் காரணம். ஏன்னு கேட்டா அவங்க அப்பா அம்மா பல முறை எச்சரிச்சிருக்காங்க, கவினை மிரட்டியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும்போது 27ஆம் தேதி மதியம் 3:30 மணி நடந்த சம்பவத்துக்கு அவர் சரண்டர் ஆயிட்டாரு. 28ஆம் தேதி அதாவது நேற்று மதியம் வந்து தூத்துக்குடியில் இருக்க முக்காணின்னு ஒரு இடம் இருக்கு. தூத்துக்குடி டு திருச்செந்தூர் தூத்துக்குடி ரூட்ல முக்காணின்ற ஒரு பகுதி, அதுதான் அவங்களோட அவங்க ஊர்ல இருந்து ஒரு மெயின் ஜங்ஷன். அங்க வந்து இந்த கவினோட உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டவர் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. சாலை மறியல்ல ஈடுபட்டோம்னா 2-3 கிலோமீட்டருக்கு இரு பக்கம் வாகனங்கள் நிக்குது. அவங்க வாகனத்தை விடுற மாதிரி இல்லை. இவங்க அவங்கள முதல் வேலையை பணி நீக்கம் செய்யணும். அவங்க தாய் தந்தை 2 பேருமே அவங்க போலீஸ்ல இருக்க திமிரில் தான் இப்படி பண்ணிட்டாங்க. 2வது அவங்கள கைது பண்ணணும், இந்த பொண்ணையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோரிக்கை வைக்க உறவினர் சாலை மறியல் பண்றாங்க. உடனே அப்பகுதிக்கு வந்து என்ன பண்ணார், பாளையங்கோட்டை காவல் அங்க இருக்க உதவி ஆணையர்கள்லாம் வந்துடுறாங்க, டிஎஸ்பிலாம் வந்துடுறாங்க. வந்தோடனே டிஎஸ்பி ஒரு வாக்கு உறுதி கொடுக்குறாரு. நிச்சயமாக 24 மணி நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். தயவு கூர்ந்து இந்த வழக்கை வந்து நல்லபடியாக எடுக்கப்படும், நீங்கள் வந்து கொஞ்சம் வழிவிடுங்கன்னு அவர் உத்தரவாதம் கொடுத்த பிறகு அவங்க வந்து கலைஞ்சிட்டாங்க. ஆனால் உடலை அவங்க வாங்கலை, தற்போது வரைக்கும் அவங்க உடலை வாங்கலை. இதுக்கு நடுவில் என்னன்னு கேட்டால் 6 பிரிவுகளா வழக்கு பதிவு செய்யப்படும். முதல் 4 பிரிவுன்றது 6 பிரிவு. அவங்க கேள்வி என்னன்னா, ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணலை, இப்போ ஏன் அந்த பையனோட போட்டோவை கூட பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னு அவங்க கேட்கும் போதுக்கு அப்புறம் தான் 3 மணிக்கு மேலதான் இந்த நேத்து சாலை மறியலுக்கு பிறகுதான் குற்றவாளியோட புகைப்படத்தை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இப்ப வேற ஒரு நபரா இருந்தா குற்றவாளி படம், அவன் குடும்பத்தினர் படம், அவன் அங்காளி பங்காளி படங்கள்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்பா அம்மா படம் வந்து இந்த தேதி வரைக்கும் இத்தனைக்கு பார்த்தா பாமர படிப்பறிவே இல்லாம ஆடு மாடு மேய்க்கிறவங்க, விவசாயம் பண்றவங்க, கல்வி அறிவே இல்லாதவங்களா இருந்தா கூட அவங்க அப்பா அம்மா ஒரு சொல்லலுக்கு ஒரு வருஷம் நியாயம் இருக்கு. தாய் தந்தை இருவருமே பப்ளிக் சர்வீஸ், 4 நூற்றாண்டுகள். அப்போ இன்றைய சமூகத்துல ஒரு சிறுவன் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினான்னா, லைசன்ஸ் இல்லாம ஒரு சிறுவன் ஓட் பண்ணா அதற்கு அவர் தந்தை தான் கைது செய்யப்படுவார். இதுதான் சட்டம். அப்போ 25 வயது பையனுக்கும் 26 வயது பெண்ணுக்கும் 24, 26 வயது 2 பசங்களுக்கும் 4 நூற்றாண்டாக காவல் பணியில இருந்தும் இவர்கள் இவ்வளவு பெரிய ஜாதி வன்மத்தை, ஜாதி வெறியை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, அப்போ இவங்க 25 ஆண்டு காவல் பணியில எல்லா வழக்கையும் ஜாதி கோணத்திலேயே அணுகியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிறது தான் அவருக்கு வந்திருக்கு. ஒரு நியூட்ரா கூட இல்லை. 2வது இதுல முக்கியமான கேள்வி எல்லாரும் கேள்வி எழுப்புறது, பாதிக்கப்பட்டவர் கவினோட தாய் தந்தை எழுப்புற கேள்வி என்னன்னா, தந்தை ராஜபாளையத்துல பேட்டலியன்ல இருக்காரு, இவர்கள் மணிமுத்தாறுல இருக்காங்க. சம்பவம் நடந்த 20 நிமிஷத்துல எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க? எப்படி 20 நிமிஷத்துல வந்தாங்க ஸ்டேஷனுக்கு? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த சம்பவமே நடந்திருக்கு போல இருக்கே. அதனாலதான் இந்த வழக்குல அவங்கள 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க சமூகத்தினர் இப்போ ஒரு குறிப்பிட்ட காவல்துறை ஃபுல்லா 4 நூற்றாண்டு இவங்களை எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சிருக்கும். ஆமா. அப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஒரு ஊர்ல இருந்து போய் அங்க வழக்கு எடுக்க முடியாது, அங்க இருக்க காவல்துறை அதிகாரி தான் எடுக்க முடியும். இப்ப இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப மோசம். இது வந்து இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ஒரு காவல் ஆய்வாளர் எடுக்க முடியாது, பிசிஆர் ஆக்ட். ஆமா. இது வன்கொடுமையில என்னன்னா 2-3 வகை வன்கொடுமை இருக்கு. அதாவது பெண்கள் வன்கொடுமை இருக்கு, அதே மாதிரி பெண் வன்கொடுமை மாதிரி மாற்று சமூகத்தினர் வன்கொடுமை இருக்கு. இதுல இதுவும் ஒரு வன்கொடுமையான விஷயம்.
இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு ஆய்வாளர் நடத்த முடியாது. சிட்டியா இருந்தா அசிஸ்டன்ட் கமிஷனர், ஓகே, ரூரல் இருந்தா டிஎஸ்பி, இவங்க தான் அந்த வழக்கு எடுக்க முடியும். ஓகே. இந்த வழக்கு எடுத்து நடத்துறவங்களுக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த அதிகாரி மேல. அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாருமே இல்லாத இடத்துல தனியா தான் அவங்கள விசாரணை நடத்தணும், யாருமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்களுக்கு மேல ஒரு ஏடிஜிபி வந்து தொடர்புல தான் அவங்க வந்து அந்த விசாரணை கண்காணிக்கணும். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான சலுகைகளை, அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையுமே இவர்கள் தான் பெற்றுத்தரணும். ஒரே ஒருவர் இந்த வழக்கை ஒரு முறையா கையாள எதிரி தரப்புக்கு ஆதரவா செயல்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னாவே இந்த டிஎஸ்பிக்கு 2 வருஷம் சிறை தண்டனை இருக்கு. அப்படிதான் சட்டம் சொல்லுது. சட்டம் அப்படிதான் சொல்லுது. குற்றவாளிக்கு பாதுகாப்பாக ஏதாவது செய்தா டிஎஸ்பிக்கு 2 வருஷம் 2 வருஷம் செய்யறது என்னன்னு இந்த சட்டம் சொல்லுது. அதனாலதான் இந்த சட்டத்தை வரக்கூடாதுன்னு பலர் வந்து முயற்சி பண்ணும் போதும் நாடு தழுவி ஒரு 10 பேர் உயிரிழந்தாங்க 2019ஆம் ஆண்டு காலத்துல, தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்ல. ஏன்னு கேட்டா ரொம்ப கடுமையான சட்டம் தான் இது. இதுல நீங்க முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி இதுல அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்க, இது தனி நபர்கள் 2 பிரிவினருக்குள்ள கலவரம் நடக்கல. 2 குடும்பத்தினர், 2 நபரோட காதல், அந்த 2 நபரோட காதல் 2 குடும்பத்தோட பகையாவது, இந்த 2 குடும்பத்தோட பகை 2 சமூகத்தோட பகையா உருவாவதுக்கு முன்னாடி உடுக்கிறது தான் அரசோட வேலை தாங்க. இந்த கொலைக்கு அரசு காரணம். 2வது, ஒரு அரசு இருக்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சியில சேர்ந்த பிரமுகர் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருந்தால் அது அரசியல் ஆகும். அதுக்கு அரசு பொறுப்பா இருக்கும். பட் இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த சம்பந்தமும் கிடையாது. 2 குடும்பத்துக்கான பிரச்சனை, 2 குடும்பத்திற்கான பிரச்சனை இது. 2 குடும்பம். அதுவும் இதுல காவல்துறைன்றனால இப்ப இந்த காவல்துறைக்கு ஆதரவா பல காவல்துறை. இதுல ஒரு சின்ன விஷயம் போதும். நேற்று அவர் சொன்னாரு 3 மணிக்கு டிஎஸ்பி சுரேஷ்னு நினைவு சரியா இருந்தா அவர் தான் பாலை, அவரா இல்ல அந்த பகுதியில இருக்க டிஎஸ்பி சொன்னார் 24 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, 24 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போது 24 மணி நேரம் ஆக போகுது. தற்போது அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. உறுதியா அவங்க 2 பேர் கைது செய்யப்படுவாங்க. இந்த கொலையில இந்த அப்பா அம்மா போலீஸ் தம்பதியினர் 2 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? தொடர்பு அப்படிதான், அதுதான் வழக்கே. ஓகே, அதுதான் வழக்கு. சரி, அவர்கள் கைது செய்யப்படுவது உறுதி. அவர்கள் 2வது இந்த பையனுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, எங்க போனாலும் இந்த பையன் லைஃப் தான், வாழ்நாள் சிறை தண்டனை தான் இந்த பையன். இந்த தாய் தந்தை 2 பேருக்கும் அதே தண்டனை தான் கிடைக்கும். மேபி 15 ஆண்டுகளுக்கு மேல கூட இருக்கலாம். ஆனா அதே தண்டனை கிடைக்கும். இதுதான் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ சுர்ஜித் வந்து ஒரு பட்டியலினத்தோட பெண்ணை போயிட்டு அவர் வந்து வேற ஒரு பெண்ணை போயிட்டு திருமணம் பண்றது முயற்சி பண்ணி அவருக்கு இது நடந்துட்டா இவங்க விட்டுப்பாங்களா? கொலையாளி தானே அவரு. ஆமா, அவரே தானே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்போ சிங்கிள் ஸ்பாட்ல இறங்கி பண்ணது சிங்கிள். இப்போ இந்த 103(1) என்னதுக்கு? தூண்டி விடுதல். இப்ப யார் தூண்டி விடுதலா இருப்பாங்க? அப்பா அம்மா தான் தூண்டி விடுதல். இப்ப இந்த பொண்ணை வந்து நேற்றே வந்து கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க. நேற்றே வந்து காவல்துறை வந்து தனியா வச்சு என்ன நடந்துச்சு, எவ்வளவு தொடர்பு இருக்கு, என்ன பழக்கம், எதனால வர சொன்னீங்க, நீங்க தான் வர சொன்னீங்களா? இப்போ அந்த அந்த இறந்து போன தாயார் வந்து பஸ் ஸ்டாய் அழுவும் போது இவங்க தானே வர சொன்னாங்க. நாங்க யாரையும் ஏமாற்ற முடியாது. கால் டீட்டெயில் இருக்கும், சிடிஆர் இருக்கும், கால் டீட்டெயில் இருக்கும். இப்போ அவர் தந்தை, பாதிக்கப்பட்ட தந்தை என்ன சொல்றாரு, இதை எந்த லெவலுக்கு போவோம். நேற்றே சாலை மறியல் அவங்க ஈடுபடும் போது அவர் சமூகத்தை சார்ந்த பல அமைப்புகள், அவர் சமூகத்தை சார்ந்த கட்சி பிரதிநிதிகள் அங்க வந்துட்டாங்க. வந்து அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க காவல்துறை கூட. இப்போது பார்த்தா 31ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வந்து ஒரு 2-3 கட்சிகள் வந்து அவர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுக்கிறதா இருக்கு. இப்போ அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? அவங்கள கைது செய்யணும். இப்போ உடனே கைது செய்து எஃப்ஐஆர் 6 பிரிவுல எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஒரு ஏடிஜிபி கண்காணிக்கிறாரு. அதுல வந்து ஒரு காவலர்கள் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு காவலர்கள் அவங்க காவல்துறைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், சிபிஐக்கு கொண்டு வரணும், இப்படி எல்லாம் சொன்னாலும் எல்லா வழக்கையும் சிபிஐ கொண்டு போயிட முடியாது. ஒண்ணு, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஆக்ட்ல வந்து அவங்க தந்தையார் என்ன சொல்றாரு, எங்க மாவட்டத்துல 300க்கும் மேற்பட்டவர் இதே மாதிரி ஆணவ கொலையில இருக்காங்க. அவர் சொல்றதுதான் நம்ம சொல்றோம். 300க்கும் மேற்பட்டவர் ஆணவ கொலையில பண்ணியிருக்காங்க.
ஆனா அவங்கெல்லாம் கைது செய்யற மாதிரி பண்ணுவாங்க, தப்பிச்சிருவாங்க. நான் விட மாட்டேன், சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு போவேன், இது வரைக்கும் கொண்டு போவேன், அதாவது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு தந்தை வந்து தன்னோட மகனை இறந்த ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு அரசியல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த இருக்காரு, அவங்க குடும்பமும் அரசியல் அந்த பின்னணியில போகும்போது அவங்களுக்கு பலம் கூடுது இல்ல. இப்ப சமூகத்துல தான் அவங்க பின்தங்கி இருக்கிறதா இவங்க குற்றம் சாட்டினாலும் என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு பெண்ணை கட்டி கொடுத்துருக்கணும், அதை பண்ணிருக்கணும். இவங்க சைட்ல பாதுகாக்காம எதிரணியை கொலை செய்யறதுக்கு மகன் கொலை செய்தாரு. இதுல நிச்சயமாக அவர்கள் வந்து நேற்று மதியம் அங்க இருந்தவங்க, முந்தா நேற்று மதியம் அங்க இருந்தவங்க தற்போது நேற்றுலாம் தலைமறைவா இருக்காங்க. தலைமறைவா எங்கேயும் ஓடிட முடியாது, இருவருமே காவல்துறை, எங்கேயும் போய் தலைமறைவா வேற எந்த ஸ்டேட்லயும் ஓட முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பத்திரமா இருப்பாங்க, அவங்க வெளியே வந்துருவாங்க, வெளியே வருவாங்க, அவங்க கைது செய்யப்படுவாங்க, இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த வழக்குல அநியாயமா வந்து ஒரு உயிர் போயிடுச்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு ஒரு தலைமகன் இறந்து போயிட்டான். இவங்க வந்து இருக்கிற ஒரு மகனே வாழ்நாள் ஃபுல்லா சிறையில கொடுத்துட்டு இவங்க சமூக ஒரு காவல் அந்த ஊரை பொறுத்த அளவுக்கு நம்ம சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஏட்டையாவா இருந்தாலும் ஒரு நாள் சீனியரா இருந்தா கூட அந்த காவல் நிலையத்துல சல்யூட் பண்ணுவாங்க. அந்த மரியாதை அவங்களுக்கு இனி கிடைக்காது, எங்க போனாலும் இனி அவங்க சிறை தான் அவங்க வாழ்க்கையாயிடும். இந்த பொண்ணு தனியாயிடுச்சு. அப்போ இந்த சாதின்றது வந்து இன்னும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள்ல பல நீதியரசர்கள் வந்து இந்த மாதிரி பிசிஆர் ஆக்ட்ல இந்த மாதிரி வரவங்களுக்கு எவ்வளோ கீழ்த்தரமா திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி குற்றவாளிகளை. இருந்தாலும் எந்த நூற்றாண்டுல இருக்கும் இது, ஒரு பாமர மக்கள் எங்கேயோ ஒரு பின்னாடி இருந்து வந்து பண்ணியிருந்தா பரவாயில்ல. ரெண்டுமே காவல்துறை அதிகாரிகள் அவங்க பிள்ளைய எவ்வளவு வளர்த்துருக்காங்கன்னு எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. அதுவும் திருநெல்வேலியில இந்த மாதிரி 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க என்ன மாதிரி ஜாதிய 24 வயது இளைஞருக்கு ஜாதியை பத்தி என்ன புரிதல் முழுமையா இருக்கும்? எத்தனாயிரம் புத்தகத்தை படிச்சிருப்பாரு அவர். அப்போ அவர் பெற்றோர்கள் வந்து அதுக்கு முக்கியமா வளர்ப்பு தானே காரணமா இருக்கும். அப்போ அந்த பெற்றோர்கள் அவங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும்ன்றது இந்த சுர்ஜித்தை பார்க்கும்போது தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்ற மாதிரி இந்த பிள்ளை இவனை ஒரு ஆளை பார்க்கும்போது இவங்க குடும்பமே எவ்வளவு ஜாதி வெறியா இருந்திருக்கும். இது சார்ந்துதான் இவங்க வந்து இவங்க இவ்வளவு நாள் டிராவலும் பண்ணியிருப்பாங்க. இவங்க காவல்துறையிலும் இவங்க இது மாதிரிதான். அப்ப இவங்களுக்கு மேல உயர் அதிகாரி ஒரு தாழ்த்தப்பட்ட இருந்த மனிதனால் தாழ்த்தப்பட்ட இறைவன் யாரையுமே தாழ்த்தல. ஆனா ஒரு பட்டியல் இனத்தவரே வந்திருந்தாங்கன்னா அவருக்கு இவங்க மரியாதை கொடுத்திருப்பாங்களா? அவருக்கு எப்படி எல்லாம் இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளால உணர முடியுது. எந்த நூற்றாண்டுல இருக்காங்க. சென்னையில வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்துல பணிபுரியும் போது அங்க ஈக்குவல், எல்லாருக்கும் எல்லாரும் ஈக்குவலா வந்து என்ன சமூகம் சேர்ந்து அங்க வேலைக்கு சேர்க்கிறாங்க. அதே மாதிரி தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா தானே உட்காந்துருக்காங்க அப்படின்ன மாதிரி இவர்கள் எந்த நூற்றாண்டுல இருக்கிறாங்க? அது இவங்கள் வந்து சென்னையில யார் என்ன ஜாதின்னு கூட தெரியாம இருக்கும்போது அந்த மாவட்டத்துல காவல்துறையில இருக்கவர் இப்படி இருக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. அரசு நிச்சயமா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணை நிற்கும். நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிபலன்கள் எல்லாமே நிச்சயமா கிடைக்கும். தப்பு செய்தவர்களுக்கு கண்டிப்பா காவல்துறையில உயர் அதிகாரிகள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பார்கள். இதுல அவர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற காவல்துறைகள் அதிகாரிகள் வெளியே ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிப்பார்கள். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டையே ஒழிக்க இந்த ஆணவ படுகொலை, அந்த கவின் படுகொலையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. 24 வயசு கூட ஆகாத சுர்ஜித் ஒரு சாதிய வன்மத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையை பண்ணியிருக்கான். இதற்கு காரணம் உங்க அம்மா அப்பா தான். அம்மா அப்பா ஊட்டி வளர்த்த அந்த சாதி வெறி இன்னைக்கு வந்து ஒரு கொலை பண்ணி அவனே வந்து வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க போறான். இந்த ஒரு சாதி வெறி ஒரு மிகப்பெரிய ஒரு 2 குடும்பத்தை பலி வாங்கியிருக்கிற பின்னணியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அரசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணை நிற்கணும், அதுதான் வந்து அறமும் கூட. இந்த சம்பவம் பற்றி ரொம்ப வெளிப்படையாக யாருக்கும் தெரியாத பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமல் சார். மிக்க நன்றி.